எத்தனை பேர் கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தார் இன்று திருப்பலியின் மீது ஒரு ஆழமான ஒரு அன்பு, ஒரு ஆழமான உணர்வு, என்னுடைய தேவன் இந்த திருப்பலியில உரியுள்ள இறைவனா எனக்குள் வருகிறார் என்கிற அந்த புரிதல், தன்னை எனக்கு உடைத்து கொடுக்கிறார், தன்னை எனக்கு பலியாக கொடுக்கிறார், தன்னை எனக்கு விருந்தாக கொடுக்கிறார் அப்படி என்கிற ஒரு ஆழமான உணர்வு, புரிதல் இன்று எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிறது. எத்தனை கத்தோலிக்க மக்களுடைய மனதில் இந்த உணர்வு ஆழமாக இருக்கிறது. இந்த புரிதலை எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்களிலே இன்று பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு நாம் இந்த புரிதலை ஆழமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் கேள்விதான், கேள்விக்குறிதான். அந்த இடத்துல அது கேள்விக்குறியோடு நிற்கும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இந்த திருப்பலியை ஒரு விளையாட்டாக நினைப்பது, உதாசீனப்படுத்துவது, திருப்பலிக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவது, இதை ஒரு பெருசாக நினைத்து கொண்டு இருக்காமல் இருப்பது. பிரியமான சகோதர சகோதரிகளை, அந்த இறையாட்சி, நிலைவாழ்வு, விண்ணரசு எல்லாம் இதோ இந்த திருப்பலியின் வழியாக, ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்வதன் வழியாக நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அம்மா, நான் தகுதி உள்ளோன்னு நினைச்சா எனக்கு ஒரே ஒரு முறை அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் நீ திருப்பலியில் பங்கெடுத்து, ஆண்டவருடைய திருவிருந்தில பங்கெடுத்து உன்னை தகுதிப்படுத்தி கொண்டே இரு என்கிற அழைப்பானது இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது.